ஷாலு என்னடி பண்ணிட்டு இருக்க? அம்மா வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் குரூப் சாட் பண்ணிட்டு இருக்கேன். வாட்ஸ்அப் யூஸ் பண்றியா? சே என்னடி இப்படி அசிங்கமா அதுவும் குரூப் சாட் வாட்ஸ்அப்ல அவன் இன்ஸ்டா ஸ்னாப்னு சொல்லிட்டு அப்டேட் ஆயிட்டு போயிட்டே இருக்கிறான். இப்பதான் பார்த்தேன் இந்த சங்கீதா இருக்கால அவளோட பொண்ணு பாரு உன்னோட சின்ன பொண்ணு தான் அவெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் கூட போய் ஸ்னாப் எடுத்து போட்டுன்னு இருக்கிறான். அது பப்ல நீ ஒரு லவ்வாவது பண்றதுக்கு லாய்க்கியா இருக்கிறியாடி? இது வரைக்கும் ஒரு பையனை லவ் பண்ற மம்மி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கியா? அம்மா யாருமே லாயலா இருக்க மாட்டாங்கம்மா. ஒரு மாசம் லவ் பண்றாங்களா பிரேக்கப்னு சொல்லிட்டு கேக் டிசைட் எடுத்துட்டு போறாங்க. லாயலா? என்னடி இப்ப போய் லாயல்லாம் பார்த்துன்னு இருக்கிற? இப்பெல்லாம் சிச்சுவேஷன்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட் நிறைய அப்டேட் ஆயிட்டு போயின்னே இருக்கிறாங்க. லாயல்லாம் பாக்குறா. ஒரு பாய் பெஸ்டினாவது அவனையாவது கொண்டு வந்து நிறுத்தியாடி? நீ ஒரு க்ரஷ் இருக்கானா உனக்கு? பாய் பெஸ்ட் இருக்கிறானா? ஒண்ணுமே இல்லை. மம்மி மம்மி ஐயோ என்ன ஷால் இப்படி கத்திட்டே இருக்க? அன்னைக்கு என்ன சொன்னேன்? சங்கீதோட பொண்ணுக்குலாம் பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு நீ எவ்வளோ கேவலமா பேசினேன். ஆமா இங்க பாரு, இது என்னோட முதல் பாய் ஃப்ரெண்டு, பேரு அக்பர். இங்க பாரு, இது என்னோட ரெண்டாவது பாய் ஃப்ரெண்ட், பேரு முகமது. இங்க பாரு, இது என்னோட மூணாவது பாய் ஃப்ரெண்டு, பேரு உமர். என்னோட லிஸ்ட் பெருசா போகுது. வித்தியாசக்கான எப்படி இன்னும் ரெண்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களோட நம்பர் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. அவங்களும் முஸ்லிம்ஸ் தான். நீனாச்சு பாய் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ண சொன்னேன், நான் பாயவே கரெக்ட் பண்ணிட்டேன். வரேன்.